ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் வித் அகேஷ். ஐ ஆம் யுவர் அகேஷ். இன்னைக்கு நம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் லூப் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒயில் லூப் அண்ட் டூ ஒயில் லூப் பற்றி பார்த்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்காத போய் செக் பண்ணி பாருங்க. அது நம்ம ஆல்ரெடி நிறைய டுட்டோரியல் போட்டுருக்கோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா அதை போய் செக் பண்ணுங்கள். இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம வாங்க டாபிக் உள்ள போகலாம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் லூப் கேஸ் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏன் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவோம்? இட்ஸ் வெரி சிம்பிள் கம்பேர்ட் டு வைல் அண்ட் டூ வைல். அது ஏன் நீங்கள் வந்து சின்டாக்ஸ் பதிலாக கேட்குறீங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம சின்டாக்ஸ் ஆஃப் த ஃபார் லூப் பார்க்கலாம். ஃபார் இதை ஃபஸ்ட் நம்ம வந்து இனிஷியலேஷன் அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. நம்ம சிம்பிள் இல்லைங்க, இல்லை நம்ம வந்து என்ன வேல்யூ தர போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபார் லூப் ஒயில் லூப்பில் சாரி டூ ஒயில் லூப் ஒயில் லூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே வெளியே n = 10 பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து n = 1. இது மாதிரி நம்ம வந்து இந்த லூப்புக்கு வெளியே நம்ம வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். பட் இங்கே வந்து இங்கே வெளியே என்ன வேல்யூ தந்தாலும் பரவாயில்ல. நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூ தரமோ அதான் வந்து அவங்க வந்து என்ன ஆகுனா வந்து ப்ரோக்ராம் வந்து எடுத்துக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இனிஷியலைசேஷன், ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கோலன் வச்சு நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன். ஓகேவா, நம்ம வந்து என்ன கண்டிஷனோ அதை இங்கே இது பண்ணணும். <10 <100 அது மாதிரி. நெக்ஸ்ட் என்னன்னா சொல்லுது சம்திங், இது வந்து இது அப்டேட் சம்திங், அப்டேட் ஃபார் த வேரியபிள் அப்டேட் வச்சுக்கோங்க ஷார்ட்டாக. என்னன்னா அது வந்து i++ வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணுமா டிக்ரிமெண்ட் ஆகணுமா, இல்லை வேல்யூ +2 வேல்யூ வந்து 2 தான் இன்க்ரீஸ் ஆகணுமா, வேல்யூ 2 இந்த வேல்யூ எப்படி மாறணும் அப்படின்னு நம்ம இங்கே இது பண்ணோம். அப்புறம் உள்ள ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட். ஓகே கைஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு மேபி நாங்கள் எல்லாமே புரிஞ்சுருக்கீங்களா, இனிஷியலேஷனுங்களா கண்டிஷனுங்களா அப்டேட்டுங்களா, இல்லை ஜஸ்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொல்கிறோம். இங்கே வந்து இனிஷியலேஷன் டெக்னிக்கல், இது வந்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிம்பாங்க. இது வந்து அப்டேட் எக்ஸ்பிரஷன் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இனிஷியலேஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட் எக்ஸ்பிரஷன். என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஆகும்னா ஃபார் லூப் ஓப்பன் ஆகும். இதில் என்னன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிஷனும் நீங்கள் இங்கே எழுதிக்கலாம், வேல்யூக்காக அதாவது நம்ம தர வேரியபிளுக்கான வேல்யூ நம்ம பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணிங்களா i++ i- ஓகே என்ன பண்ணுவோம், நம்ம அந்த லூப்புக்குள்ளே டைப் பண்ணுவோம். நம்ம அதையுமே வந்து இங்கேயே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும்னா இப்போ வந்து இப்போ சும்மா இந்த இடத்துல நம்ம வந்து வேல்யூ இது பண்ணிக்கலாம். நம்ம வெளியே என்ன பண்ண அவசியம் இல்லை, இங்கேயே புதுசாக வெயிட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற வேல்யூக்கு நம்ம இங்கே அசைன் பண்ணுற வேல்யூ நம்ம லூப் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து வேல்யூவை அசைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கண்டிஷன். இப்போ இங்கே வந்து i=0 தந்துருக்கோம். i should be <10 இருக்கணும். ஓகேங்களா, i வந்து <10 இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்க்கும், கண்டிஷன் பார்க்கும். i வந்து 10 கம்மியாக இருக்கா, 5 வேல்யூ இங்கே 1 தந்தோம்னா ஆமாம் கம்மியாக இருக்குது. திருப்பி இந்த இங்கே போகாது. இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகும். ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த அப்டேட் இதாகும். நம்ம இன்கேஸ் நம்ம இங்கே இன்க்ரிமெண்ட் தந்தோம்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரிமெண்ட் ஆகும். பட் நம்ம என்னன்னு தந்துக்கலாம் இந்த இடத்துல பார்க்கும். இப்போ இதை முடிச்சுட்டு திருப்பி போய் இந்த கண்டிஷன் பார்க்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு, ட்ரூவாக இருந்துச்சுன்னா திருப்பி ஸ்டேட்மெண்ட் ஆகும், திருப்பி இந்த அப்டேட் ஆகும், திருப்பி இந்த கண்டிஷன் அப்படியே லூப் ஆகிட்டே போகும். திஸ் இஸ் த ஃபார் லூப். ஓகேங்களா, மேபி உங்களுக்கு புரியாட்டி இந்த வீடியோ நல்லா பாருங்க, ஈஸியாக புரியும். நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக டக்குன்னு உங்களுக்கு வந்து டக்குன்னு இந்த 10 நம்பர்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது எப்படி பண்ணி வாங்கிங்க. ஃபார் int i sorry guys, bracket int i is equal to 0, i should be less than 10, i increment. ஓகேங்களா, cout i end line. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன அவுட் பண்ணுறாங்க டக்குன்னு பார்த்தீங்களா, 0 1 2 3 4 5 6 7 8 9. ஏன்னா இங்கே <10 பார்த்துக்கோம். ஸோ வந்து நம்ம இதாக 9 ஈக்குவல் பண்ணால் 10. பார்த்தீங்களா, நம்ம அங்கே 3 லைனில் இருந்தால் நமக்கு 2 லைனில் முடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம வந்து இங்கே வேல்யூ அசைன் பண்ணியாச்சு, இங்கே நம்ம வந்து வேரியபிள் வந்து நம்ம கண்டிஷன் சொல்லியாச்சு, இங்கே நம்ம வந்து இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு int i = 0. இது நம்ம வேல்யூ வந்து கம்பைலர் படிச்சோம், ஐயோட வேல்யூ 0 இருக்குது. இப்போ என்ன ஆகும், கண்டிஷன் செக் பண்ணோம். 0 வந்து 5 வேல்யூ 0. ஸோ 0 வந்து 10 லெஸ்ஸாக இருக்கா, ஆமாம் லெஸ்ஸாக இருக்குது. திருப்பி இங்கே போகும், cout i 0 பிரிண்ட் ஆகும், லைன் முடிஞ்சிட்டு திருப்பி இங்கே போகும். இப்போ i++ என்னது, i = i+1. ஸோ
0 + 1 என்னது 1. திருப்பி இந்த கண்டிஷனுக்கு வரும் 1 இஸ் லெஸ் தென் 10 பார்க்கும். ஆமாம் ட்ரூவாக இருக்கும். ஸோ திருப்பி இங்கே இப்போ சி அவுட்டில் போயிட்டு 1 பிரிண்ட் ஆகும், என்லைன் ஆகும். திருப்பி இங்கே செக் போய் வந்து இன்க்ரீஸ் ஆகும், 2 ஆகும். அப்படியே பிரிண்ட் ஆகிட்டே போயிட்டு 9 ஆகும். 9 + 1 10. 10 இஸ் லெஸ் தென் டு 10 பார்க்கும். 10 வந்து 10 வச்சுனா இருக்க முடியாது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். ப்ரோக்ராம் இங்கே முடிஞ்சதும் அப்படியே ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடும். ஓகேங்களா? திஸ் இஸ் த லூப். சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் லூப்பை வச்சு நம்ம வந்து எப்படி டேபிள்ஸ் பிரிண்ட் பண்ணுறது வச்சு பார்த்தீங்கன்னா 2 × 2 4, 2 × 5 10, 2 × 2 2, 2 × 3 6, 2 × 4 8. அது மாதிரி நம்ம வந்து டேபிள்ஸ் நம்ம வந்து சின்ன வயசில் இல்லை நீங்கள் ஸ்கூல் டைம்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி இப்போ நம்ம வந்து 5 டேபிள் வேணும்னா நம்ம வந்து 5 டேபிள் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணோம். 6 டேபிள்னா 6 டேபிள் நம்ம இன்புட் வாங்கி அது என்ன டேபிளோ அந்த டேபிளை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணோம். அது எப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு அது நம்ம என்ன வாங்கணும், இன்புட் வாங்குறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இன்டீஜர் இன்புட்னே நம்ம தெரியுங்களா? ஓகேங்களா? இன்புட் இதை நம்ம ஷார்ட்டாக வந்து INP. ஓகே, இன்புட். இப்போ நம்ம யூசர் என்ன பண்ணோம்னா என்டர் த cout double quotes enter the number. enter the number. இப்போ நம்ம வந்து அந்த மெசேஜ் டிஸ்பிளே பண்ணியாச்சு. திருப்பி இன்புட் வாங்கணும் யூசர்ட்ட இன்புட்டில் வந்து அந்த வேரியபிள் வந்து அந்த வேல்யூவை இன்புட் அப்படிங்கிற வேல்யூவில் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம coutல மெசேஜ் பிரிண்ட் பண்ணியாச்சு, அந்த வேல்யூவை இன்புட் மூலியமாக வாங்கியாச்சு. இதை நம்ம எப்படி இப்போ டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் போயிருந்தீங்களா? ஓகே, நம்ம வந்து டேபிள்ஸ் வந்து அப் டு 20 வரைக்கும், அதாவது வந்து இப்போ 2 1s ஆர் 2 1 is 2லேருந்து 2 20s ஆர் 40 வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது வந்து அப் டு 40 வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட் ஐ நீங்கள் வந்து ஐக்கு நம்ம புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் வெளியவே இன்ட் ஐன்னு கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கேயே கிரியேட் பண்ணியாச்சு. இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்டிஜர் வேல்யூ வந்து 1 இருக்கும், ஐயோட வேல்யூ 1 இருக்கும். ஐ நமக்கு 20க்கு வரையும் இருக்கணும். ஸோ ஐ ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20. ஐயோட வேல்யூ நமக்கு ஏன்னா இப்போ ஃபஸ்ட் 2 × 1 பிரிண்ட் ஆச்சுன்னா அது 2 × 2 பிரிண்ட் ஆகும். ஸோ ஐ ஷுட் இன்க்ரீஸ். ஸோ ஐ இன்க்ரிமெண்ட். இப்போ இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. எப்படி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி பிரிண்ட் பண்ணுறது, எப்படி டேபிள் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு cout போட்டுக்கோங்க. இப்போ என்ன இங்கே மேட்ருனா நம்ம எப்படி இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எப்படி இப்போ ஒரு டேபிள் எழுதும் இதுனா பார்த்தீங்கன்னா இங்கே கமெண்ட் பண்ணிக்கிறேன். 2 × 2 = 4. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே போச்சுன்னா அப்படியே நெக்ஸ்ட் லைன் போ என்ன ஆகும், நெக்ஸ்ட் லைனில் வந்து அப்படியே கண்டிஷன் டைப் பண்ணிக்கிறேன். 2 × 2 × 3 = 6. இப்போ நம்ம இதுல ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கணும். என்ன ஆகுது, இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இது ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா? 2 × 2 4, 2 × 3 6. நெக்ஸ்ட் என்ன ஆகும், 2 × 4 = 8. நம்ம அதுக்கு என்ன நம்ம லாஜிக் கவனிக்கணும். வேல்யூ வந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால நம்ம இங்கே வந்து i++ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், நமக்கு வந்து 2ங்கிறது என்ன, நம்ம இன்புட் வாங்கியிருக்கோம். என்ன டேபிள், இப்போ 5 டேபிள் தந்தால் 5 × 1 5 × 2 5 × 3. ஸோ ஃபஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகும், coutல இன்புட்டில் இருக்கிற வேல்யூ INP, அதாவது இன்புட் நம்ம வாங்கின வேல்யூ. இப்போ 2 வாங்கியிருக்கோம்னா அந்த 2 லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். திருப்பி நமக்கு வந்து இப்போ இந்த இன்டூ பிரிண்ட் ஆகணும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக இன்டூக்காக அது அந்த கிளாஸ் அண்ட் சிம்பிளுக்காக எக்ஸ், அதனால் டபுள் கோட்டேஷன் ஒரு ஸ்பேஸ் விட்டு எக்ஸ் நீட்டாக எக்ஸ் திருப்பி க்ளோஸ் பண்ணுவோம், திருப்பி டபுள் கோட்டேஷன். இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கே என்ன இருக்குது, 2 × 2. இங்கே நமக்கு ஐ எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல ஐ தேவைப்படுது. இப்போ ஒவ்வொரு வேலையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து 1 2 × 1 2. திருப்பி லூப் ஃபினிஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். 1 + 1 2. ஸோ நெக்ஸ்ட் லைனில் 2 ஆகும் ஐ வேல்யூ. அப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன தேவை, ஐயோட வேல்யூ தேவை.
ஐ அகெயின் இது பண்ணிட்டு நம்ம வந்து திருப்பி நம்ம என்ன நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன தேவை வைக்கங்க. இப்போ இது போட்டு என்ன ஆகுது, இப்போ இங்கே இருக்கிற இந்த நம்பரும் மல்டிப்ளை நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல ஆன்சர் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 × 2 சாரி இந்த இடத்துல வந்து நமக்கு 2 × 2 4 ஆகுது, 2 × 3 6 ஆன்சர் ஆகுது. இதான் டேபிள்ஸ் ஓகேங்களா. டேபிள்ஸ் வந்து எப்படின்னா இது சேல் ஆகுது, அதாவது வந்து இங்கே இருக்கிற நம்பர் பிரிண்ட் ஆகி நம்ம டேபிள் பிரிண்ட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஓகே சாரி ஓகே இப்போ அப்போ என்ன ஆகணும், இங்கே இன்புட்டும் இங்கே இருக்கிற ஐ வேல்யூவும் மல்டிப்ளை ஆகி நமக்கு இங்கே ஆன்சர் வரணும். ஸோ இன்புட் இன்டு ஐ, நம்ம இன்புட் இருக்க வேல்யூவும் ஐயும் மல்டிப்ளை இந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும். அந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணணும். அது மாதிரி நம்ம வந்து நியூ லைனில் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து என்டிஎல் ஓகேங்களா. தட்ஸ் இட் திஸ். இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரீமாக இன்னும் தட்ஸ் இட் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சி அவுட் இதாகும். நம்ம இன்புட் இப்போ 2 தந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 டேபிள்ஸ் நம்ம லைனாக வரும். 2 இந்த வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் நம்ம வந்து நம்மள இன்டூ ஆகிறதுக்காக நம்ம எக்ஸ் வந்து நம்ம நார்மலாக ஸ்ட்ரிங்கில் பிரிண்ட் பண்ணுறோம். கேஸ் ஸ்பேஸ் விட்டு திருப்பி வந்து ஐ வேல்யூ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 1 ஆகும். இங்கே நம்ம இன்புட் 2 தந்தோம்னா 2 1 2 இங்கே இது வந்து இது வந்து மல்டிப்ளை பண்ணாது, இதான் மல்டிப்ளை பண்ணது சும்மா ஜஸ்ட் வந்து நம்ம பார்க்கறதுக்காண்டி ஓகேங்களா. 1 ஈக்குவல் டு பிரிண்ட் ஆகிட்டு இப்போ இங்கே நம்ம 2 இருக்கும், இங்கே 1 இருக்கும். 2 × 1 என்னது 2, அந்த வேல்யூ தான் இங்கே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு எண்ட் லைன் நியூ லைன் போகும். இப்போ ரன் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் தெளிவாக இந்த ப்ரோக்ராம் எதுக்குன்னு நல்லா புரியும். நம்பர் கேட்குறது நம்ம 2னே தருவோம். பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டேபிள் அசால்ட்டாக வந்துச்சு. 2 × 1 2, 2 × 2 4, 2 × 3 6, 4 8 5 10 அப்படியே 12 13 14 16 அப் டு 40. நான் சொன்ன மாதிரி 2ல் ஆரம்பித்து 40 நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இது எப்படி எக்ஸிட் ஆகுது நான் செக் பண்ணி பண்ண பாருங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ இங்கே சொன்ன மாதிரி என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் என்டர் த நம்பர் கேட்க கரெக்டுங்களா. நம்ம நம்பர் வந்து ஓகே என்டர் நம்பர் நம்ம 2 தந்துருக்கோம். 2 டேபிள் வேணும். ஸோ நம்ம அதை 2 தந்துருக்கோம். உங்களுக்கு என்ன டேபிள் வேணும் நீங்கள் தந்துக்கலாம், அதை நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம இன்புட் கேட்கும், நம்ம இன்புட் ரீட் பண்ணிச்சா, இன்புட் கேட்கு. இன்புட்டில் மேம் இருக்கும் அந்த வேரியபிள் வந்து ஐஎன்பி, அதாவது இன்புட் ஷார்ட்டாக ஐஎன்பி அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நம்ம தந்த இன்புட்டை அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்புக்குள்ளே போகும். நம்ம என்ன இனிஷியலாக நம்ம ஐயோட வேல்யூ 1 வச்சுருக்கோம். இந்த கண்டிஷன் தான் நமக்கு வந்து இங்கே 20 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். 20 அப் டு 20 ஸ்டெப்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்ம வந்து ஐ வந்து 20 தாண்டக்கூடாது, ஈஸி லெஸ் தான் ஈக்குவல் டு 20 அதுக்கு இந்த இதை வச்சுருக்கோம். ஓகே லாஸ்ட்டில் ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகும் இங்கே வச்சுருக்கோம். பட் என்ன ஆகும்னா ஃபஸ்ட் இங்கே வரும் ஐ வேல்யூ 1 இருக்குது, இது அசைன் ஆகிக்கும். ஐக்கு வந்து வேல்யூ 1 அசைன் ஆகிட்டு இது செக் பண்ணும். 1 வந்து 20 வந்து கம்மியாக இருக்கா, ஆமாம் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே வரும், இங்கே போகாது, ஐ ++ போகாது, இங்கே வரும். சி அவுட் இன்புட்டில் என்ன வேல்யூ தந்துருக்கோம், நம்ம 2 தந்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து 2 பிரிண்ட் ஆகுது, பார்த்தீங்களா 2 பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம இங்கே இன்டூ இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இன்டூ பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம ஐ பிரிண்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா, சாரி. ஸோ இப்போ ஐயில் என்ன வேல்யூ இருக்குது, ஐயில் வந்து நம்ம வந்து வேல்யூ 1 இருக்குது. ஸோ இந்த இடத்துல வேல்யூ 1 வந்து இப்போ 1 பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல ஈக்குவல் டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டு பிரிண்ட் ஆகி லாஸ்ட்டில் நம்ம இங்கே வந்து இன்புட் இன்டூ ஐ வேல்யூ. ஸோ இப்போ இன்புட் நம்ம 2 வேல்யூ தந்துருக்கோம். நம்ம இப்போ ஐ வந்து 1 இருக்குது. ஸோ 2 × 1 2. இந்த லாஸ்ட் நம்ம லைன் ஃபினிஷ் ஆகி எண்டல். ஸோ லைன் ஃபினிஷ் ஆகி நெக்ஸ்ட் லைன் போகும். நெக்ஸ்ட் லூப் வந்து இங்கே போகும். திருப்பி இப்போ வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகிட்டு ஐ ++ இந்த இடத்துக்கு போகும். இப்போ ஐ ++ என்னன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ +1. ஸோ 1 + 1 = 2. திருப்பி கண்டிஷன் செக் பண்ணும். 2 வந்து 20 விட கம்மியாக இருக்கா, ஆமாம் கம்மியாக இருக்குது. ஸோ திருப்பி வந்து இதுக்குள்ளே போகும். இன்புட்டில் 2 இருக்குது. இப்போ ஐயோட வேல்யூ 2 இருக்குது ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு இப்போ இன்புட் இன்ட்டு ஐ. ஸோ 2 × 2 ஆன்சர் 4. இதே மாதிரி நமக்கு இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்து இந்த இடத்துக்கு வரும். இங்கே 2 வரும். லாஸ்ட்டில் 20 பிரிண்ட் ஆகும். 2 × 20 40 பிரிண்ட் ஆகிட்டு இங்கே போகும். ஐ ++க்கு போயிட்டு 20 + 1 = 21. இப்போ ஐயோட வேல்யூ 21.
இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 இருக்கா? இல்லை, ஏன்னா ஐ வந்து 21 ஆயிடுச்சு. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ ப்ரோக்ராம் எண்ட் ஆகிட்டு நமக்கு ப்ரோக்ராம் ஃபினிஷ் ஆகிடுது. ப்ராசஸ் எக்ஸிட்டட் வித் ரிட்டன் வேல்யூ 0. அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். இப்போ நம்ம இன்னும் வேலைக்கு வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து 5 தரலாம். நம்ம 5 வேல்யூ வந்து அப்படி லைனாக பிரிண்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? 5 into 1 5 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இந்த வேல்யூ போயிட்டே இருக்கு. பை ஓகே, இந்த வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகிட்டே வருது, மல்டிபிளே ஆகிட்டு. ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னும் நம்ம தரும் ஈஸியாக நம்ம 10 தரும். அதே மாதிரி 10 into 1 20. பார்த்தீங்களா? நீங்கள் வந்து ஒரு டேபிள் வந்து ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் நீங்கள் வந்து டேபிள் சும்மா நீங்கள் போதிக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் மேக்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. டக்குனு நீங்கள் இப்போ கால்குலேட்டரில் போன அவசியம் நீங்களே கிரியேட் பண்ண உங்களோட ஓன் அப்ளிகேஷன் மாதிரி இது. ஓகேங்களா? நீங்கள் டக்குன்னு போயிட்டு இப்போ எனக்கு டேபிள்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து இப்போ ஒன்றா 2 into 4 என்ன 2 into 5 தேவையில்லை. உங்களுக்கு என்ன டேபிள் வேணுமோ நீங்கள் அதை இன்புட் தந்தால் போதும். உங்களோட அவுட்புட் அப்படியே டக்குன்னு வரும். நீங்களாக கிரியேட் பண்ணது உங்களுக்கு ஒரு நீங்களே பண்ணி பாருங்க. இதை பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த வீடியோ கன்ஃபார்ம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியாத்தையும் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் டவுட் கேளுங்க. நான் கம்மா ரிப்ளை பண்ணலாம். அப்போ திருப்பி இந்த வீடியோ ஓட்டி இன்னொரு செக் பண்ணி பாருங்கள். புரியாட்டி இன்னும் உங்களுக்கு கேர்ஃபுல்லாக புரியும். நீங்களாம் வந்து பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணால் ஒவ்வொரு டாபிக் உங்களுக்கு நல்லா புரியும். இல்லாட்டி நீங்கள் ப்ரோக்ராமிங் வந்து வேஸ்ட் தான். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபோன்லேயே ஆப் இருக்குது. எங்கள் லேப்டாப்பில் நீங்கள் லேப்டாப்போ சிஸ்டமில் நீங்கள் வருத்தப்பட்டால் ஃபோனுக்கே நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஒரு லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். டவுட்ஸ் நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மக்கம் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் நல்லா இது பண்ணுங்கள். அப்போனா இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண மோட்டிவேட் ஆகும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை கைஸ்.